உண்மையாகவே தேவன் மேலே பற்றும் வாஞ்சை உள்ளவர்கள் எவ்விதமான குணத்தோடு வெளிப்படுவார்களாம். பக்தன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார், கேட்போமா? சங்கீதம் 101:5. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட மனிதர்கள் யாராயிருந்தாலும் தேவ மனிதர்களை பார்க்கும்போது அல்லது கர்த்தரால் அபிஷேகம் எனப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வெளிப்படுவாங்களாம்? பொறுக்க மாட்டேன். அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்களுக்குள்ளாக செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு ஆனால் அந்த மனிதர்களை நேசிப்பார்கள். ஏன்னா இயேசு சொன்னார் இல்லையா, அவன் சத்துருக்களை நேசிக்கணும்னார். ஆக இப்படிப்பட்டதான அவதூறு பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு பாருங்க, நாட்டையே ஜனங்களுக்குள்ளேயே சண்டை வரணும்னு சொல்லி இன்னைக்கு அவதூறு பண்றவங்க எத்தனை பேர்? அப்படி செய்ய முடியுமா? ஒரு நாட்டை ஆளுகிறவன் அது செய்வது எங்கேயாவது சாத்தியமா? இப்படி செய்வான். ஆனால் சொந்த பிள்ளைகளுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுகிற அவதூறு பண்ணுகிற அவ்விதமான ஆவி கொண்ட மனிதர்களை இந்த நாட்களிலும் அது எப்படி தேசங்களில் வேலை செய்கிறது, குடும்பங்கள் என்று நாம் அறிவோம். ஆக நாம் என்ன செய்யணும்? அந்த மனிதர்களுக்குள்ளாக செயல்படுகிற அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அவர்கள் சுபாவம் மாறிட நாம் ஜெபிப்போம். நாமும் கூட அவ்விதமான தன்மை கொண்டவர்களாய் மாறிவிடாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எடுக்கின்ற தீர்மானத்தை தேவன் நிலைக்க பண்ணுவார், தழைக்க செய்வார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக கருத்தை வைத்து எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில இவ்விதமான ரகசிய துணிகரமான பாவங்கள் சுபாவத்தினால் வெளிப்படும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்விலே, சரீரத்திலே, குடும்பத்திலே நன்மை அல்ல தீமை உண்டு பண்ணும். ஆகவே ஒவ்வொரு உணர்த்தி சீர்படுத்தும். இப்போதும் நோய், பேய்கள், பலவீன போராட்டத்திற்குள்ள விடுவித்து உங்களுடைய திவ்ய கனிகளால் நிரப்பும். அப்பா, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பு ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.